ஸோ குட் ஈவினிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் கமெண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் அனாலிசிஸோட வருமும் ப்ரீ மார்க் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கவும் வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரிஸ்கி. ஸோ யாரால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு ஒன் வீக் நம்ம என்னென்ன லெவல்ஸ் போடுறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. until unless நீங்க ஃபாலோ பண்ணாத வரைக்கும் you will not able to learn my levels. So please understand and follow what I say. Okay? So நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது நாளைக்கு தேர்ட் ஆஃப் பிப்ரவரிக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் ஏன் லெவல்ஸ் இன்னைக்கும், அதாவது நம்மளோட மார்க்கெட்ல பட்ஜெட் அன்னைக்கு தட் இஸ் ஆன் சாட்டர்டே ஃபாலோ ஆச்சு. பாருங்க, நான் ஆல்ரெடி நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியை ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி என்ன நடந்தது பாருங்க. ஸோ நிஃப்டி இட் இஸ் வெரி ஒரு சூப்பர் ஃபண்டாஸ்டிக் மூவாக இருந்தது. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக நம்ம என்ன லெவல் சொல்லியிருந்தோமோ அந்த லெவலில் மார்க்கெட்டில் போச்சு. ஸ்பெஷலாக என்னோட ஸ்பெஷல் ஜோன், அதாவது எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ஜோன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஷன் எடுத்தது நேரம் இங்கே வந்தது. கிளியர் கட், டவுட்டே வேணாம். கிளியராக சொல்லியிருந்தேன். அந்த மூவ் இதுக்கு மேலே போனால் கஷ்டம் தான். இதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் கால் சைட் போகணும்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணி கீழே லெவல்ஸ் இருக்கு, நல்லா பாருங்க. எதுவுமே தேவையில்லை. கீழே இவ்வளோ லெவல்ஸ் இருக்கு, மேலே இவ்வளோ லெவல்ஸ் இருக்கு. மார்க்கெட் எங்கே போகும்? ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் போக ட்ரை பண்ணிச்சு, நீங்கள் என்ன நினச்சிங்க? அப்படியே அடிச்சுட்டு போயிருமா? நோ, நெவர். இதெல்லாம் பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் எவ்ரிதிங். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங், இதை விட்டு நீங்க வேற சேனல் போறீங்களா? நோ, வெல் அண்ட் குட், நீங்க போங்க. பட் அக்யூரசி யூ வில் கெட் ஆல்வேஸ் ஹியர். ஓகே, பாருங்க, அழகா இங்க போச்சு. எடுத்த உடனே ஒரு டச் ஆச்சா? ஆகல. டச் ஆச்சா? ஆகல. இங்கேயும் ஆகல. பாருங்க, இங்கே தான் போய் உங்களுக்கு டச் ஆயிருக்கு. ஸோ டச் ஆனாலே உங்களுக்கு தெரியும், ஷாக் அடிக்கும். ஓகே, நரசிம்மா மாதிரி. ஓகே, ஸோ டச் ஆச்சு, கரண்ட்டுக்கே ஷாக் அடிச்சது, நேராக உங்களுக்கு டவுன் சைட் லெவல். எவ்வளோ பெரிய மூவ் இங்கே பாருங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 23,600லேருந்து ஐ கேவ் யூ டார்கெட் ஆஃப் 23,360. ஸோ 600லேருந்து 360 நீங்களே பாருங்க, 40 ப்ளஸ் அங்கே ஒரு 200. ஸோ 240 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் நிஃப்டியில் எவ்வளோ நேரத்தில் கொடுத்துட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் 5 மினிட் கேண்டில் உங்க முன்னாடி வச்சிருக்கிறது இந்த இடத்துல காட்டுறதுக்கு. ஸோ 5, 10, 15 மினிட்ஸில் 240 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் இன்னும் மேலே போகும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எடுத்தீங்க ட்ரேட்? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மார்க்கெட் இங்க போய் கன்சாலிடேட் ஆகும். பாருங்க, போச்சு, கன்சாலிடேட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாவே டார்கெட் வந்துச்சு. ஹவு கம்? எப்படி சார்? ஸோ 240 பாயிண்ட்ஸ் இங்கே ஆயிடுச்சு. சரி வாங்க, அதே மாதிரி நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்து பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நடந்து பாருங்க, கிளியர் கட், சேம் டு சேம் மார்க்கெட் பாருங்க. அப்படியே நான் மேலே போறேன். நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாதான் நீங்க கால் சைட் போகணும். தட் இஸ் 249. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க? மார்க்கெட் பாருங்க, உங்களை மேலே கூட்டிட்டு போயிட்டு இங்கே டச் ஆயிருச்சு. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ ரிஜெக்டட். எனக்கு இந்த லெவல், இந்த ஜோன்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ இதை பிரேக் ஆகும்ட்டு. ஸோ மார்க்கெட் இங்கே போச்சு, இங்கே வந்தது, திரும்ப பிரேக் டவுன் ஆச்சு. இங்கே பாருங்க, இட் இஸ் a வெரி ஃபண்டாஸ்டிக் மூவ். ஒரு டார்கெட்டாக ஹிட் ஆகி, நான் சொல்லி இந்த இடம் மார்க்கெட் ஸ்டக் ஆகணும். மார்க்கெட் எத்தனை ஸ்டக் ஆச்சு, ஸ்டக் ஆகிட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோட கீழே இருக்க டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வரும். நீங்களே பாருங்க, இந்த லெவலில் வச்சிருக்கோம். சரி, இந்த லெவல் மட்டும் எடுக்க முடியல. இந்த லெவல் விச் இஸ் 49,800 நான் கொடுத்த பாயிண்ட் பாருங்க, 49,300. ஸோ 800, 300, 500 பாயிண்ட்ஸ், அங்கே ஒரு 240 பாயிண்ட். ஸோ டோட்டல் 740 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஆல் ஓவர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ எத்தனை பேர் நீங்கள் 740 நீங்கள் கேப்சர் பண்ண தேவை, ஒரு 40 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா கூட இட் வில் பி வெரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களை எங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் நான் சொல்லியும் கொடுத்துறேன். ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் சார், தென் ஆல்சோ நாட் ட்ரேடிங், தென் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். நான் சொல்லி உங்களுக்கு இங்கே இந்த இடம் தான் ட்ரேட் எடுக்கணும் நீங்கள் சொல்லி எடுக்க முடியலன்னா யூ கேனாட் பி a வெரி குட் ட்ரேடர். நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, நீங்க எடுத்து வச்சு பாருங்க, இதுதான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் பிளைண்டா கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட யூ வில் பி இன் a very profitable trade. ஓகே, இங்க எடுத்துட்டீங்களா, this much is a risky. ஓகே, இல்ல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆதா, இவ்வளவுதான் ரிஸ்க், இவ்வளோண்டு ரிஸ்க். எவ்வளோ நீங்க கொடுத்துருப்பீங்க மார்க்கெட்ல, எவ்வளோ லாஸ் கொடுத்துருப்பீங்க, பிக் லாஸ். பெரிய ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஸ்கே இல்லை பாருங்க. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்களா,
மார்க்கெட் இது உடைஞ்சிருச்சா கிவ் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இங்க வந்துட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, திரும்ப பாருங்க உடையுதா, என்ட்ரி புட் சைடு. இப்போ இது உங்க ஸ்டாப் லாஸ். அவ்வளவுதான். ஒண்ணு இந்த பக்கம் போகணும், இது மேல உடைச்சிட்டு மேல போகணும், இல்ல கீழே உடைச்சிட்டு கீழே வரணும். தட்ஸ் சிம்பிள். இந்த இடம் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா கூட பெரிய லெவல்ல நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கலாம். பட் எத்தனை பேர் நீங்க பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ யாராவது ப்ராஃபிட் எடுத்துன்னு டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம இப்போ அதை பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான அனாலிசிஸை பார்ப்போம். ஐ ஸ்டார்ட் வித் மை நிஃப்டி அனாலிசிஸ். நல்லா பாருங்க. அப்சைடோட பாக்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 23,657 அண்ட் 23,633. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடு இருக்க லெவல்ஸை எழுதிக்கோங்க. இப்போ கோயிங் ஃபார் டவுன் சைட் லெவல்ஸ். ஸோ வாங்க டவுன் சைட் லெவல். யா ஓகே ஃபைன். டவுன் சைட் லெவல் வந்து 23,326 அண்ட் 23,305. ஓகே 305. ஸோ இது டவுன் சைட் ஜோன், இது வந்து அப் சைட் ஜோன். முக்கியமான FII அண்ட் DII ஜோன்ஸ். ஓகே, ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள போகுதோ, ஸோ நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கேப் டவுன் ஆர் ஃபிளாட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபிளாட்டா இருக்கும், இல்லை கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உடனே மார்க்கெட் கொடுக்கணும் போய் ட்ரேட் எடுத்துடாதீங்க. மார்க்கெட்ல கொஞ்சம் கீழே வரும், ஒரு புல் பேக் வரும். இந்த இடம் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த இடம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. கீழே இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து இங்க ரிவர்ஸ் இருக்குதோ, இப்போ நீங்க சிஇ சைட் போங்க வித் திஸ் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் a very bigger target which is around 23,479. நல்லா பாருங்க, 23,479 and 23,506. ஓகே, நல்லா பாருங்க. திரும்ப சொல்றேன், மார்க்கெட் இங்கேருந்து போகும், இந்த இடத்த உடைக்க ட்ரை பண்ணும், ஆனா வராது. கொஞ்சம் பெரிய புல் பேக் எடுத்து கன்சல்டேட் ஆகி அப்புறம் ஒரு பெரிய கேண்டலா உடைக்க போகும். நான் இந்த டயக்ராம் போடுறேன், இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடம் ஒரு பெரிய கேண்டலா உடையும், கீழே இருந்து போச்சுன்னா உடையும் போது நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி அரௌண்ட் 23,546. இங்கே கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட்ல இங்கே ஒரு புல் பேக் எடுக்கும்போது தாராளமாக கால் செட் போங்க. 23,546 ஃபர்ஸ்ட் டார்கெட். இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 23,633 இஸ் மை ஃபைனல் டார்கெட். ஸோ இங்கே இருந்து பாருங்க, இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுக்குறேன், ரைட்? ஸோ மார்க்கெட்ல நான் சொல்றத நல்லா கேளுங்க. முடியலையா 2 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க, 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க, புரியுற வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃபைன். சப்போஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்து இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, இது போகுது, இது கீழே சஸ்டெயின் ஆகி அங்கேயிருந்து உடையுது. ஸோ டெஃபினட்டா இது கீழே 276 கீழே போனால் கண்டிப்பாக ஒரு புட் சைடு இருக்குது 139 அண்ட் 23,085. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். இது வரைக்கும் வந்துட்டும் கீழே வர மாதிரி வந்து கூட இங்கேருந்து பையிங் வந்துட்டு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கு. ஸோ பி வேர். ஓகே, ஸோ காஷியஸாக இருங்க, ரைட்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டூட். ஓகே, ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான், அதாவது 23,276 கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் புட் சைடு வரும். 139 ஃபர்ஸ்ட் டார்கெட், 23,085 தான் செகண்ட் டார்கெட். ஆனால் இது வருமானு கேட்டிங்களா, எனக்கு டவுட்டு தான். இட் வில் நாட் கம். ஓகே, டவுட்டு தான். வந்துருச்சுன்னா நீங்கள் எடுங்க, தாராளமாக எடுங்க. பட் ஏன்னா இங்கே ஒரு 3 லெவல் இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு இது இருக்குது பாருங்க. நம்ம ஜோன் ஒன்று இருக்குது, அனதர் ஒன் லெவல் இருக்குது, அனதர் ஒன் லெவல் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனோட ஸ்ட்ராங்கர் லெவல் இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராங் லெவல் இருக்க வரைக்கும் கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரைட்? சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, கேப் அப் பை சான்ஸ் இது ஆயிடுச்சுன்னா இந்த லெவலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே வரலையா, ட்ரேட் வேணாம், இன்னைக்கு வேணாம், நோ ப்ராப்ளம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ், 4 நாளில் கூட வரலாம். ஆனால் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட், 4 நாளுக்கு முன்னாடி டார்கெட் கொடுத்துட்டு போயிடும். ஸோ மார்க்கெட் எப்பப்போலாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது இந்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போவும் சொல்கிறேன், இங்கே கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ மார்க்கெட் இது மேலே போகுது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் எப்போ இதை பிரேக் ஆகும், அப்போ தான் 688 அண்ட் 726 அண்ட் 751 ஃபாலோட் பை 796 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒரு பியூரான இது வரைக்கும் மார்க்கெட் கஷ்டப்பட்டு தான் போகும், அப்படி இழுத்துக்கிட்டு போகும், திரும்ப இழுத்துட்டு தான் போகும். ஸோ ஆக்சுவல் மூவ்ஸ் வந்து 796 மேலே தான் உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு மூவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 796 கிராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப ஃப்ரீயாக போயிடும் 24,085 வரைக்கும். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் நேராக போயிட்டு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும் 23,546 உடச்சிட்டு திரும்ப இங்கே வரும் 23,506 திரும்ப பவுன்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு திரும்ப இந்த பெரிய லெவலில் உடைக்கும், பெரிய கேண்டலாக உடைக்கும். எப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகி இங்கேருந்து வந்துச்சுன்னா உடைச்ச அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டான ஒரு சூப்பரான ஃபால் இருக்கும் அப் டு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் வரைக்கும். இந்த பாக்ஸ் ஜோன் வரைக்கும் உங்கள் டார்கெட்டாக இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ வாண்ட் டு ட்ரேட். ஓகே, ஸோ
மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்படாதீங்க. நம்ம செட்டப்ல வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். செட்டப்ல வரல, நோ ட்ரேட் அட் ஆல். ஓகே, டன். ஸோ வாங்க நம்ம அடுத்த நாள் இதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ அது நம்ம கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆர் ஃபிளாட், ரெண்டுத்தையும் அதே தான். ஓகே, ஸோ கேப் டவுன் இல்லை ஃபிளாட் மார்க்கெட்டா ஓப்பன் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் பாக்ஸ் ஒன்று என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விச் இஸ் 50,106 அண்ட் 50,031. ஓகே, ஸோ டவுன் சைடு என்ன, டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, which is around okay, so it is around 49 948, sorry, 48 956 and 48 905. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டவுன் சைடில் சப்போர்ட் ஜோன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் முக்கியமான இது வந்து எஃப்ஐடிஐ ஜோனும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் திஸ் எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஜோனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் தாராளமாக புட்டு வந்துடும். இல்லை இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கால் போயிடும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் நான் கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணச்சா மார்க்கெட் கீழே வருதுன்னா அவசரப்படாதீங்க. இந்த லெவல், இந்த ஜோன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் இங்கே ஹெவியாக இருக்கிறனால மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 49,028 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 49,504 ஸ்மூத்தாக போயிடும். இங்கே போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு ஒரு பெரிய கேண்டலாக உடச்சிட்டு தான் 49,677 ஃபாலோட் பை 50,000 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் மேலே காத்துக்கிட்டு இருக்கு. கிளியர், அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஃபைன், வெல் அண்ட் குட். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இந்த லெவலில் வந்துருச்சு. ஸோ அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இந்த லெவலில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப அதோட பிரேக், அதாவது கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,677, கொஞ்சம் புல் பேக் எடுத்துட்டு உடையும் போது இதுக்கு கீழே, அதாவது இந்த 584 அண்ட் 504 இந்த 500 உடைக்கும் போது பெரிய கேண்டலாக வந்து உடைச்சிட்டு போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வரும்போது டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் மூவ் பார்ப்பீங்க. ஒரு 500 பாயிண்ட் இங்கேருந்து. ஸோ டார்கெட் வந்து 49,028 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்து விடும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஐ மீன் சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட் இருக்குதுன்னா நல்லா பாருங்க, 49,855 போனீங்கன்னா 756 சின்ன பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ 756 கீழே மட்டும் உடைச்சதுன்னா இட் வில் கம் அப் டு 48,450 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு மார்க்கெட்டில் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டில் அப்சைட் மூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்சைட் சான்ஸை இந்த மூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மூவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் மூவ் இஸ் ஒரு நல்ல பெரிய மூவாக உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு இன் பேங்க் நிஃப்டியில். ஓகே, சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நல்லா பாருங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் கொடுக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,249 சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது பாருங்க 449, தப்பி தவிர 50,449 உடச்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கேருந்து உங்களுக்கு 600 பாயிண்ட் 600 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்கு, விச் இஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 51,025. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மார்க்கெட் ஃபிளாட்டாக இருந்துச்சுன்னா நெவர் ட்ரேட். ஏதாவது ஒரு ஜோனை இது பண்ணுங்க, இதுக்குள்ள ஜோனு கஷ்டப்படும். ஓகே, கஷ்டப்படும், கேபின்னு போட்டுரும், கஷ்டப்படும். ஓகே, ஒன்று இது மேலே போகட்டும், இல்லாட்டி இது கீழே போகட்டும், அது வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபிளாட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை பை, ஹாப்பி ட்ரேடிங். நான் சொல்லியிருந்தேன் வந்து உங்களுக்கு இதில், ஐ மீன் ஆன் சாட்டர்டே வந்து நான் வந்து பட்ஜெட்டில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இது பண்ணேன். பட் டியூ டு சம் எமர்ஜென்சி சினாரியோ நம்மளால் அது பண்ண முடியல. ஸோ டெஃபினெட்லி வில் லேர்ன். Don't worry, we will learn in live as soon as possible. So please இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, so that they will not get into any loss. Okay, follow பண்ணுங்க. All the best, take care, bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Please post your comment. நீங்க கமெண்ட் போட்டா நான் வீடியோ போடுவேன், இல்ல no. Okay, so that's all about my analysis. Thank you, bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Bye bye.